தமிழ்நாடு அரசின் குழந்தைகள் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் சார்பில் அரசு குழந்தைகள் இல்லம் மற்றும் அரசு உதவி பெறும் குழந்தைகள் இல்லங்களுக்கு மத்தியிலான விளையாட்டு போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் போட்டிகளுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து எங்களை எல்லாம் வரவேற்ற வந்துள்ள துறையினுடைய இயக்குனர் திரு ஜானி டாம் வர்கீஸ் ஐஏஎஸ் அவர்களே மற்றும் துறையினுடைய இணை இயக்குநர்களே, இந்த இல்லங்களுடைய பல்வேறு இருக்கக்கூடிய பணியாளர்களே, நிர்வாகிகளே மற்றும் போட்டிகளில் பங்கெடுப்பதற்காக தமிழ்நாடு அளவில் பல்வேறு இல்லங்களிலிருந்து கலந்து கொண்டுள்ள அனைத்து மாணவ மாணவியரே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டு நடத்தப்பட்டு வருகிறது. பொதுவாக நம்முடைய அரசு இல்லங்களுக்கு மத்தியிலே மட்டும்தான் நடத்தப்பட்டு வந்தது. கடந்த முறை தொண்டு நிறுவனங்கள், ஏன் அரசு உதவி பெறும் இல்லங்களுக்கு மத்தியிலும் நீங்கள் நடத்த மாட்டேங்கிறீர்கள், அது செய்தாக வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அரசு உதவி பெறும் இல்லங்கள் பிள்ளைங்களையுமே நம்ம சேர்த்து நடத்தலாம் என்ற உத்தரவுக்கு ஏற்ப இன்னைக்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பிள்ளைகளுக்கு மத்தியில் 4 மண்டலங்களில் தொடக்க போட்டிகள் நடத்தப்பட்டது. சென்னை, ராணிப்பேட்டை, தஞ்சாவூர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற அந்த மண்டல அளவிலான போட்டிகளை வெற்றி பெற்றவர்களை இப்பொழுது மாநில அளவிலான போட்டிகளுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட 400 போட்டியாளர்கள் இன்னைக்கு பல்வேறு அந்த போட்டிகளில் பங்கேற்க உள்ளார்கள். இதுபோல நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பின்பு இந்த துறைக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டப்பட்டுள்ளது என்று கூறலாம். அதுவும் பிள்ளைகளுக்கான வசதிகள் அதிகப்படுத்த வேண்டும். முதற்கட்டமாக ஒரு ராணிப்பேட்டையில் இல்லத்தை பார்த்தபோது ஏன் பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் கட்டில் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆகவே கட்டில் வசதி, அவர்களுக்கு தேவையான அந்த மெத்தை உள்ளிட்ட அத்தனை வசதிகளும், சீருடையாக இருக்கட்டும், அவருடைய ஷூவாக இருக்கட்டும், இன்னைக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் டேக்குடைய யூனிஃபார்ம் எல்லாமே நம்முடைய அரசின் மூலம் அந்த பிள்ளைகளுடைய நலனுக்காக செய்யப்பட்டு வருகிறது. அதுபோல நம்முடைய இல்லத்தில் உள்ள பிள்ளைகள் அவருடைய தாய் தந்தையருடைய நேரடி பாதுகாப்பில் இல்லாமல் இல்லத்திலிருந்து தங்களுடைய கல்வி பயின்று வரும் பிள்ளைகள் அவர்களுக்கு அத்துணை ஒரு அன்போடு பராமரித்திட வேண்டும். அவர்களுக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். டிராயிங்காக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், எனக்கு பயிற்சியாக இருக்கட்டும், அந்த பிள்ளைகளை கல்லூரி நம்ம 10, 12 பாஸ் பண்ண வைக்கிறது வரைக்கும் எல்லா வசதிகளையும், கவுன்சிலிங் கொடுக்கறது, மருத்துவ வசதி என்று அந்த பிள்ளைகளுக்கு எல்லா வசதிகளையும் அரசு செய்து கொடுக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம இல்லத்திலே பிள்ளைங்க அங்கேயே உள்ள பள்ளியில் படிச்சுட்டு இருந்த நிலையை மாற்றி இன்னைக்கு 6ஆம் வகுப்புலேருந்து வெளியே உள்ள பிள்ளைகளோட வெளியே உள்ள பொது அரசு பள்ளியில் படித்து வர்றாங்க. இன்னும் வரும் கல்வியாண்டு முதல் 1ஆம் வகுப்பிலிருந்து இந்த இல்ல குழந்தைகளை எல்லா குழந்தைகளோடு சேர்ந்து படிக்கக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் என்ற முதலமைச்சர் உத்தரவுக்கு ஏற்ப வரும் ஆண்டிலிருந்து அந்த 1ஆம் வகுப்பில் உள்ள பிள்ளைங்க கூட பொதுவாக எல்லாருடைய மத்தியிலும் அந்த பள்ளியில் படிக்க உள்ளார்கள். இவ்வாறு நம்முடைய பராமரிப்பில், அரசின் பராமரிப்பில், அரசு உதவி பெறும் தொண்டு பராமரிப்பில் உள்ள குழந்தைகளுக்கும் நாம் தரமான கல்வி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல ஒரு மனநிலை, உடல்நிலையோடு அந்த பிள்ளைகளை பராமரிப்பட வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சருடைய அரசு அவருடைய அறிவுரையின்படி இத்துறை பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. அது குறிப்பாக இன்னைக்கு மாணவிகள்லாம் வந்திருக்கீங்கம்மா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்பு படிப்பு மட்டும்தான். இந்த வயசுல உங்களை படிக்க வைக்க மட்டும்தான் சொல்றோம். எப்போதும் நம்முடைய முதலமைச்சர் சொல்றதே படியுங்கள் சொல்றது தான். ஆகவே கல்வியின் மூலம்தான் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ள முடியும், நீங்கள் உயர்ந்த நிலைக்கு முன்னேற முடியும். ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்ன கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்கோங்க, எனக்கு வேண்டாம் பிடிக்காதுன்னு இல்லை. ஆகவே நம்முடைய குழந்தைகள் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி கொண்டு உங்களை ஒரு திறமையானவர்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று மட்டும் நான் வாழ்த்தி கொண்டு இந்த என்னுடைய தலைமையை முடிக்கிறேன். இப்பொழுது நம்முடைய விளையாட்டு விழா தொடங்கி வைப்பை நான் பெருமை அடைகிறேன். I declare the sports meet open.